ரயில்வே திட்டங்களை நிறைவேற்ற தமிழக அரசு மத்திய அரசுடன் கைகோர்த்து செயல்பட வேண்டும் என முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் மேம்படுத்தப்பட்ட அதிவேக வைஃபை சேவை ஆயுஷ் திட்டத்தின்படி பெரம்பூர் ரயில்வே மருத்துவமனையில் மரபு சார்ந்த மருத்துவ சேவை வசதி, திருவள்ளூர் திருவலாங்காடு இடையே 4வது வழித்தடம் போன்ற திட்டங்களை மத்திய ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு இன்று தொடங்கி வைத்தார். I now request Sri Suresh Prabhakar Prabhuji to kindly press button number 2. Wi-Fi சேவை இப்பொழுது துவக்கி வைக்கப்படுகிறது. பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சுரேஷ் பிரபு தமிழகத்திற்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த ரயில்வே துறை தயாராக இருப்பதாக கூறினார். திட்டங்களை செயல்படுத்தும் வகையில் மத்திய அரசுடன் தமிழக அரசு கைகோர்க்க வேண்டும் எனவும் அவர் கூறினார். We want to do more for Tamil Nadu, and for that I would requested the Honorable Chief Minister, one of the great leader of the state, great leader of India, Madam Jayalalitha ji, to join hands with us so that we can have a joint venture for development of railway infrastructure. Addition to these 3,000 odd crores that we have given it to you, addition to that we can develop it together. And I will remind you that all your neighboring states, Kerala, Andhra Pradesh, Telangana and Karnataka, where I was yesterday, have agreed to make joint ventures with us. So we are awaiting a response from your state, and such a progressive state, such a dynamic chief minister. So I am sure you will be the first one to join hands and we will be able to take it forward. இதேபோல் சேலம் சந்திப்பு ரயில் நிலையத்தில் 92 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள நகரும் மின் படிக்கட்டுகளை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் மத்திய ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் ஹரிசங்கர் வர்மா விரைவில் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் ரயில் நிலையங்களில் மின் நகரும் படிக்கட்டுகள் அமைக்கப்படும் என்றார்.